அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ட்ஸ்பட் சேனலுக்கு ஆதரவளித்து தரும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 25 ஒக்காபுலரிஸ் வந்து பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்ட் ஒக்காபுலரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜெனுஃப்ளெக்ட். ஜெனுஃப்ளெக்ட் அப்படி சொல்லும்போது மண்டியிடுதல் அப்படின்னு அர்த்தம். மண்டியிடுதல். பெண்ட் தி நீஸ் அண்ட் பவ் இன் அ சர்வைல் மேனர். ஒருத்தருக்கு முன்னாடி மண்டியிட்டு வணங்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபெய்த்ஃபுல் கேத்தலிக்ஸ் ஜெனுஃப்ளெக்ட் டு தி போப். ஃபெய்த்ஃபுல் கேத்தலிக்ஸ் ஜெனுஃப்ளெக்ட் டு தி போப். விசுவாசம் உள்ள கேத்தலிக்ஸ் வந்து போப் ஆண்டவர் முன்னாடி மண்டிடுவாங்க. முஸ்லிம்ஸ் ஜெனுஃப்ளெக்ட் டுவர்ட்ஸ் மெக்கா வென் ப்ரேயிங். முஸ்லிம்ஸ் ஜெனுஃப்ளெக்ட் டுவர்ட்ஸ் மெக்கா வென் ப்ரேயிங். முஸ்லிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெக்காவில் தொழுகையின் போது மண்டிடுவாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கான்சிக்யூட்டிவ். கான்சிக்யூட்டிவ் அப்படி சொல்லும்போது தொடர்ச்சியாக அல்லது வரிசையாக அப்படின்னு அர்த்தம். இட் ஹேட் ரெயின்ட் ஃபார் 5 consecutive days. இட் ஹேட் ரெயின்ட் ஃபார் 5 consecutive days. தொடர்ந்து 5 நாளாக மழை பெஞ்சிச்சு. If you miss 3 consecutive classes in a row, the instructor will drop you from the class. If you miss 3 consecutive classes in a row, the instructor will drop you from the class. நீ தொடர்ந்து ஒரு 3 நாளாக கிளாஸ் வந்து கட் அடிச்சுனா, கிளாஸுக்கு போகாமல் இருந்தேன்னா அந்த கிளாஸோட இன்ஸ்ட்ரக்டர் அதாவது ஆசிரியர் வந்து ஒன்று அந்த வகுப்புலேருந்து நீக்கிடுவார். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வில் பவர். வில் பவர் அப்படி சொல்லும்போது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வலு இல்லைன்னா தாங்கும் திறன் இல்லைன்னா திடமான மனம். ஓகேங்களா? ஸோ உங்களோட கெப்பாசிட்டியை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது வில் பவர் அப்படின்றது. I don't have a willpower to lift this stone. I don't have a willpower to lift this stone. இந்த கல்லை தூக்குற அளவுக்கு எனக்கு வந்து வலு கிடையாது, எனக்கு வந்து திறன் கிடையாது. Is take a lot of willpower to give up drinking. Is take a lot of willpower to give up drinking. அதாவது குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு உங்களுக்கு நிறையா வந்து வில் பவர் வந்து வேணும். வில் பவர் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன் மனதிடம் உடல் பலம் இது எல்லாமே வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை விடுறது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ இதில் வந்து குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு உங்களுக்கு நிறையா வந்து வில் பவர் வேணும். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் அப்படி சொல்லும்போது உள்ளே மற்றும் வெளியே அப்படி நீங்கள் நினைக்கலாம். பட் இதோட ஆக்சுவல் மீனிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே. அதாவது ஒருத்தவங்களோட நல்லது கெட்டது அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். ஓகேங்களா? ஐ நோ ஹிஸ் இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். ஐ நோ ஹிஸ் இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். அவனை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். அவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ண மாட்டான், என்ன சாப்பிடுவான் என்ன சாப்பிட மாட்டான், எந்த மாதிரியான ஹேபிட் அவனுக்கு இருக்குது எந்த மாதிரியான ஹேபிட் அவனுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறதுக்கு இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஹீ நோஸ் ஹிஸ் பிஸ்னஸ் இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். ஹீ நோஸ் ஹிஸ் பிஸ்னஸ் இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். அவருடைய பிஸ்னஸ் பற்றின எல்லா டீட்டெயிலுமே அவருக்கு தெரியும். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷை ஆஃப் ரிலீஃப். ஷை ஆஃப் ரிலீஃப் அப்படி சொல்லும்போது நிம்மதி பெருமூச்சு அப்படி சொல்லுவாங்க. நிம்மதி பெருமூச்சு. ஐ பிரெத் அ ஷை ஆஃப் ரிலீஃப். ஐ பிரெத் அ ஷை ஆஃப் ரிலீஃப். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஒரு பெரிய வேலையை நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம், இல்லை ஒரு பெரிய கடமையை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சொல்லலாம் ஐ பிரெட் அ ஷை ஆஃப் ரிலீஃப். நான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஷீ பிரெட் அ ஷை ஆஃப் ரிலீஃப் அட் பீங் சேஃப். ஷீ பிரெட் அ ஷை ஆஃப் ரிலீஃப் அட் பீங் சேஃப். அவள் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டா. அவள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து உறுதிப்படுத்தினதுக்கப்புறமா அவங்க வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பூஸ் அப்படி சொல்லும்போது இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாராயம், நார்மலாக லோக்கல் ட்ரிங்கிங் ஒயின் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? சாராயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் ஹேபிட், குடிக்கிற பழக்கத்துக்கும் பூஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. He has been booze for 5 days. He has been booze for 5 days. அவர் ஒரு 5 நாளாக குடிச்சிட்ருக்காரு. He offered booze at his birthday party. He offered booze at his birthday party. அவரோட பிறந்தநாள் விழாவில் அவர் வந்து எல்லாத்துக்குமே சரக்கு அதாவது மதுவை வந்து எல்லாத்துக்கும் விருந்துக்கு கொடுத்தாரு.
அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹை லிவிங். ஹை லிவிங் அப்படி சொல்லும்போது பகட்டு வாழ்க்கை. பகட்டு வாழ்க்கை உயர்தரமான ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லலாம். பணக்காரங்கள்லாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உயர்தர வாழ்க்கை அப்படின்றது. He is not interested in high living. He is not interested in high living. அவனுக்கு ஒரு பகட்டு வாழ்க்கை மேலே அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. High living status of Bangalore attract many people from all over the India. High living status of Bangalore attracted the people from all over India. பெங்களூர் அப்படின்னும்போது அது ஒரு பகட்டு நகரம். அதாவது அங்கே வசிக்கிறவங்க ஃபுல்லாமே ரொம்ப பணக்காரங்களாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த நகரம் இந்தியா முழுக்க இருக்க எல்லா மக்களையும் தன்னை நோக்கி இழுக்கிறது, அந்த பகட்டு வாழ்க்கைக்காக தன்னை நோக்கி இழுக்கிறது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காஷியஸ். காஷியஸ் அப்படி சொல்லும்போது எச்சரிக்கை, எச்சரிக்கை, ஜாக்கிரதை அப்படி சொல்லலாம். பி காஷியஸ் ஒயில் டிரைவிங். பி காஷியஸ் ஒயில் டிரைவிங். வாகனம் ஓட்டும்போது, வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. He is very conscious about spending money. He is very conscious about spending money. பணம் செலவழிக்கிறதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். பணம் செலவழிப்பதில் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார், இல்லை ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார். அந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ரொவோக். ப்ரொவோக் அப்படி சொல்லும்போது தூண்டி விடுறது, தூண்டி விடுதல். He is trying to provoke you. He is trying to provoke you. அவர் ஒன்றை தூண்டி விடுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அவர் ஒன்றை சும்மா இருக்கிற ஒன்றை தூண்டி விடுறதுக்கு அவர் முயற்சி செய்கிறாரு. He is trying to provoke you. Dairy products may provoke allergic reaction. Dairy products may provoke allergic reaction. சில பேத்துக்குலாம் பார்த்திங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காது. அவங்க அந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அலர்ஜிக்ஸ் அது தூண்டி விட்டுரும். உடம்புல சில கொப்பளமாக வரும், இல்லைன்னா பருப்பருவாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷனை அது ப்ரொவோக் பண்ணும், தூண்டி விடும். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தஸ் வை. தஸ் வை அப்படி சொல்லும்போது அதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா அதனால தான், அதாவது இந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க இதை பண்ணுறாங்க, இல்லை இவங்க இதை பண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 சென்டென்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எதனால் அவர் அதை பண்ணார் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ். அந்த செகண்ட் பார்த்திங்கன்னா தஸ் வை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? தஸ் வை தே லைக்ட் யூ. தஸ் வை தே லைக்ட் யூ. அதனால தான் அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. தஸ் வை ஹி சைட் நோ. தஸ் வை ஹி சைட் நோ. அதனால தான் அவ இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால தான் அவ இல்லைன்னு சொல்லிட்டான், இல்லை வேணான்னு சொல்லிட்டான். அதாவது இந்த ஒரு காரணத்தினால அவர் வேணான்னு சொல்லிட்டார் அப்படின்றது. இது செகண்ட் சென்டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது. ஓகே? அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விட்டாலிட்டி. விட்டாலிட்டி அப்படி சொல்லும்போது உயிர். உயிர், இதோட அர்த்தம் பார்த்திங்கன்னா உயிர். ஓகே? தி ஆர்ட் ஒர்க் ஃபில்டு வித் அ யூஸ்ஃபுல் விட்டாலிட்டி. தி ஆர்ட் ஒர்க் ஃபில்டு வித் அ யூஸ்ஃபுல் விட்டாலிட்டி. அவர் வரைஞ்ச அந்த ட்ராயிங் ஒரு இளமையான உயிரோடு இருக்குது. ஒரு இளமையான உயிர் புகுத்தி இருக்குது, உயிரோடு இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சினிக். சினிக் அப்படி சொல்லும்போது எந்நேரம் பார்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்குது. எந்நேரம் பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு கேரக்டரை சினிக் அப்படி சொல்லுவாங்க. டோன்ட் பி சச் அ சினிக். டோன்ட் பி சச் அ சினிக். எந்நேரம் பார்த்தாலும் குறை கூறிக்கிட்டே இருக்காதீங்க. எந்நேரம் பார்த்தாலும் குறை கூறிக்கிட்டே இருக்காதீங்க, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு நபராக இருக்காதீங்க. He is so cynical. He terrifies me. He is so cynical. He terrifies me. அவர் எப்போ பார்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் என்ன ரொம்ப பயமுறுத்துறாரு. அதனால் அவர் என்ன ரொம்ப பயமுறுத்துறாரு. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மொனோட்டோனி. மொனோட்டோனி அப்படி சொல்லும்போது சலிப்படைய செய்யக்கூடிய, சலிப்படைய செய்யக்கூடிய, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சலிப்புள்ளதாக ஆக்கக்கூடிய. ஓகேங்களா? I play cricket to relieve the monotony of everyday life. I play cricket to relieve the monotony of everyday life. இந்த தினசரி சலிப்படையக்கூடிய இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட, இந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் இளைப்பாடுறதுக்கு நான் கிரிக்கெட் விளையாடுவேன். நான் கிரிக்கெட் விளையாடுவேன். Watching televisions helps us to reduce monotony of robotic lifestyle. Watching televisions helps us to reduce monotony of robotic lifestyle. இந்த இயந்திர வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்கு, எங்களுக்கு இந்த இயந்திர வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் இளைப்பாடுறதுக்கு, விடுபடுறதுக்கு
டெலிவிஷன் டிவி பார்க்குறது வந்து கொஞ்சம் ஆறுதல் தரும், டிவி பார்க்குறது கொஞ்சம் ஆறுதல் தரும் அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லக்கட் அப்படி சொல்லும்போது ஒரு அப்டேட் இல்லாமல் இருக்குது. ஒரு அப்டேட் இல்லாமல்னா புதுசாக எதுவுமே கற்றுக்காமல் இல்லை புதுசாக எதையுமே அவ்வளோ வேகமாக செய்யாமல் ரொம்பவே ஸ்லோவாக மெத்தனமாக நிதானம்ன்ற பேரில் மெத்தனமாக இருக்கிறதுக்கு பேர் தான் லக்காட் அப்படி சொல்லுவாங்க. எதையுமே ரொம்ப சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிட மாட்டாங்க, ரொம்ப அடாப்ட் பண்ணிக்காமல் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருப்பாங்க ரேஸில். ஓகே, தி கம்பெனி ஹேஸ் பீன் எ லக்காட் இன் டெவலப்பிங் நியூ ப்ராடக்ட்ஸ். தி கம்பெனி ஹேஸ் பீன் எ லக்காட் இன் டெவலப்பிங் எ நியூ ப்ராடக்ட்ஸ். இந்த கம்பெனி வந்து புது பொருட்களை, புதுமையான ஒரு பொருட்களை உற்பத்தி செய்கிறதுல ரொம்பவே பின்தங்கி இருக்குது, ரொம்பவே மெத்தனமாக நிதானமாக செயல்படுது. அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ். உங்களை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ஹான்ஸ் அதிகப்படுத்துதல் அப்படி சொல்லுவாங்க. ரீடிங் மே இன்க்ரீஸ் யுவர் ஒக்காபுலரி அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ரீடிங் மே என்ஹான்ஸ் யுவர் ஒக்காபுலரி. இன்க்ரீஸ் அண்ட் என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டுக்குமே அர்த்தம் வந்து ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ரீடிங் மே என்ஹான்ஸ் யுவர் ஒக்காபுலரி அப்படி சொல்லும்போது வாசித்தல் பழக்கம் வந்து உங்களுடைய ஒக்காபுலரி ஸ்கில்லை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் வில் என்ஹான்ஸ் யுவர் ஹெல்த். ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் வில் என்ஹான்ஸ் யுவர் ஹெல்த். அதிகமாக காய்கறிகள் சாப்பிட்றது உங்களுடைய ஹெல்த்தை வந்து அதிகப்படுத்தும், உங்களுடைய ஹெல்த்தை அதிகப்படுத்தும், உடல் நலத்தை அதிகப்படுத்தும். அந்த நெக்ஸ்ட் ஒன் க்ரீட் அப்படி சொல்லும்போது வாழ்த்துதல் இல்லைன்னா வரவேற்புதல் அப்படி சொல்லுவாங்க. வாழ்த்துறது இல்லைன்னா வரவேற்பது, இது ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். He did not even get up to greet him. He did not even get up to greet him. அவரை வரவேற்கிறதுக்கு, அந்த ஒரு நபரை வரவேற்கிறதுக்கு கூட அவள் வந்து எழுந்து நிற்கலை, உட்காந்தே தான் இருந்தான். You must be there to greet your guest. You must be there to greet your guest. உன்னோட கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்கு நீ கட்டாயமாக அங்கே இருக்கணும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ரீக் அவுட் அப்படி சொல்லும்போது பைத்தியம் பிடிக்கிறது இல்லைன்னா வெறி பிடிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஒரு கான்ஸ்டண்ட்டான மனநிலையில் இல்லாமல் மனநிலை வந்து மாறிடும். உங்களுடைய நார்மலான அந்த மனநிலை வந்து ரொம்பவே வைலண்ட்டாக மாறிடும். ஓகே, when I saw the accident I freaked out. நான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தப்போ எனக்கு வந்து ரொம்ப வந்து என்னோடய மனநிலையே வந்து மாறிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் பைத்தியமாயிட்டேன், என்னோடய மென்டல் ஸ்டேட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. I freak out every time I see a bug. பக் அப்படின்றபோது கோளாறு. ஸோ கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு முறையும் ஏற்படுறதுக்கு இந்த கோளாறை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அண்ட் தென் ஸ்டே வித் யுவர் ஃபுட். ஓகே, பை.